என்ன சொல்றாங்க 7ஆம் வசனத்துல, தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார்? இப்படி தேவன் மட்டும் தானே செய்ய முடியும் அப்படின்றாங்க. யோசிக்கிறாங்க. அப்படி இயேசு பாருங்க, அங்க நின்றுட்டு தேவனே இவனுடைய பாவத்தை மன்னியும் சொல்லியிருந்தா வேற விஷயம். அப்படி ஜெபித்திருந்தா நாம கூட அப்படி ஜெபிப்போம். ஒருத்தர் வந்தா, எங்க பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜெபிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இவங்க பாவத்தை மன்னியும் நம்ம ஜெபிச்சிரு. இயேசு அங்க ரைட்டா நின்றுட்டு ஒரே லைன்ல அவன் பாவத்தை மன்னிச்சிட்டார். அப்படியே பட்டுன்னு, உன் பாவங்கள் ஜெபம் கிடையாது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, 3ஆம் நபருடைய பாவத்தை மன்னிக்கிறார். 3ஆம் நபருடைய பாவத்தை மன்னிக்கிறது பெரிய விஷயங்க. உங்களை எதிர்த்து ஏதாவது பாவம் செஞ்சா நீங்க வேணா மன்னிக்கலாம், ஓகே. உங்களுக்கும் இன்னொரு ஆளுக்கு சம்பந்தமே இல்லைன்னா நீங்க எப்படி மன்னிப்பீங்க? இந்த ஆராதனை முடிச்சு நீங்க வெளியில போறப்போ, உதாரணத்துக்கு சொல்றேன், செய்ய வேண்டாம் யாரும். அப்படி சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே போறப்போ யாராவது உங்களை இப்படி இடிச்சுட்டு போறாங்கன்னு வைங்க, தோளில் இப்படி இடிச்சுட்டு போறாங்கன்னு வைங்க, இடிச்சுட்டு சாரி அப்படின்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நோ ப்ராப்ளம், மன்னிச்சிருவீங்க. ஆனால் இப்படி நடக்குதுன்னு வைங்க, இடிச்சுட்டு போகிறாங்க, சாரி சொல்லாமல் போகிறாங்க. இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறாள் அவங்கள பார்த்து, உங்களுக்கு முன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாங்கிக்குவீங்களா? நீங்கள் சும்மா போயிருந்தாவது பரவாயில்ல. 3ஆவது நபர் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஒரு இதில் பாவத்தை மன்னிச்சா, அப்படிதான் இது காணப்படுது. இதை சூப்பர்ஃபிஷியலாக பார்த்து, மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த வேதபாரர்கள் பார்க்கிறார்கள், எவனோ ஒருத்தனுடைய பாவத்தை ஒரே லைனில் மன்னிச்சுட்டு போறாரே. அவன் எத்தனை பேர் எதிர்த்து பாவம் செஞ்சிருப்பான்? நடக்க முடியாதவன் அந்த திமிர்வாதக்காரன் எவ்வளோ பேர் எதிர்த்து பாவம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவன் நடக்க முடியாதனால பாவமே செஞ்சிருக்க முடியாதா? நடக்க முடியல, பார்க்க முடியலன்னா கூட பாவம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது எல்லாருமே பாவிகள்னு. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுறது இல்லையா? அப்போ அவன் எத்தனை பேருக்கு எதிர்த்து பாவம் செஞ்சிருக்கலாம்? அவங்கெல்லாம் மன்னிக்கணும் இல்லையா? இயேசு ஒரே நிலை மன்னிச்சுட்டு போயிடுறாரு. அவன் ரெக்கார்டை அழிச்சிடுறாரு. சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளனுக்கும் அப்படிதான் பண்ணார். ஒரே லைனில் அவன் பழைய ரெக்கார்டெல்லாம் அடிச்சிட்டாரு. இன்றைக்கு நீ என்னோட பரதீசில் இருப்பாயின்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ வேதபாரகர்கள் இதை பார்க்கும்போது, இது எப்படி செய்யலாம்? கடவுள் ஒருத்தர் தான் இப்படி சொல்ல முடியும், இன்னொருத்தருடைய பாவத்தை அப்படியே மன்னிக்க முடியும், சும்மா நினைச்சாருன்னா மன்னிக்க முடியும். கடவுள் ஒருத்தர் தான் இப்படி பண்ண முடியும். ஆனால் இயேசு அதை செய்கிறார்.